அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள், சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. காலையில் 9:40 வரைக்கும் சந்திர பகவான் மீன ராசியில் இருக்கிறதுனால மேச ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயங்கள் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிக்கனமும் சேமிப்பும் தேவை. பார்த்து செலவு செய்கிறது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். அந்த அலைச்சல் பயனுள்ள தேவையான முன்னேற்றத்துக்கு ஏற்ப ஒரு முயற்சிகளை முன்னெடுப்பது நல்லது. இல்லை என்றால் அது வீண் அலைச்சல் என்கின்ற ஒரு உளைச்சல் ஏற்படலாம், மன உளைச்சல் வரலாம். அதனால் திட்டமிட்டு முயற்சிப்பது நல்லது. நேரங்களை வீணாக்காமல், பொருள் சேதாரம் ஏற்படாமல், ஞாபக மறதி வராமல், நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை இனிதே வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்லது. பிறகு 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 9:40 மேலே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை, கிருத்தியை மதியானம் 1:30 வரைக்கும் இந்த நாட்களில் மேச ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், ஆரோக்கியம் பெருகும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும், அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளாக அமையும். சனியினுடைய பார்வை சிறிது விழுறதுனால அது இந்த நாட்களில் ஒரு 5ஆம் தேதி வாக்கில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் வரலாம். அதை நிதானப்படுத்தி கொள்வதும் நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை மதியானத்துக்கு மேலே 1:30 மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று சாயந்தரம் 4 மேலே அஷ்டமி தொடங்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 வரைக்கும் அஷ்டமி இருக்கும். 2 மேலே நவமி தொடரும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் குடும்ப பாங்கான வேலைகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அதில் வீண் சண்டை சச்சரவு, வாக்குவாதத்தை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது. கோபப்பட வேண்டாம். அதிகமாக பேசி வம்பு வீண் விவாதங்களுக்கெல்லாம் செல்லாமல், விளையாட்டு விபரீதமாகாமல் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக பயணிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிரயாணங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் ஒரு இரவு 8 மேலே, 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி இருக்கும். சனிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை அஷ்டமி, சனிக்கிழமை நவமி. பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியும் துணிச்சலும் திறமையும் கைகூடி வரும். மாணவர்கள் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்ல முறையில் வெற்றி பெறும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. காலையில் 9:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்குது. இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் காலையிலேயே நிறைய நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிட்டும்.
வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக சுறுசுறுப்பாக பணியாற்றி நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் காலையில் 9:40க்கு மேலே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மதியம் 1:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். அதை நல்லதொரு முயற்சிக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஒரு முயற்சி செய்கிற போது நேரங்கள் காலங்கள் விரயமாகும். அதை முன்கூட்டியே குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகவே நல்லபடியாக அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. இல்லை என்றால் பொருள் சேதாரம், நேரங்கள், கால விரயங்கள், வீண் அலைச்சல், வீண் விரயங்கள்லாம் ஏற்படலாம். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காத்து செல்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்கும். இரவு 8 மணி வரைக்குமே இந்த நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே ரிஷபராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நல்லதொரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாடு செய்வதும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று நவமி வரை இருக்கும். வெள்ளிக்கிழமை அஷ்டமி, சனிக்கிழமை நவமி, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் ஒரு மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப வேலைகள் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கோபதாபங்களை எல்லாம் குறைச்சி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆகவே நிதானமாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். வாக்குவாதங்களை எல்லாம் ஈடுபடாமல், சண்டை சச்சரவுகளை எல்லாம் அதிகரிக்க செய்யாமல் குடும்ப உறவுகளோடு அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கட்கிழமை மற்றும் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: மிதுன ராசிக்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். அன்று காலையில் 9:40 மணி வரைக்கும், 9:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில்ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் இந்த வாரத்தினுடைய துவக்கம் அருமையாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும். காலையில் 9:40 மணிக்கு மேலே 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பதவி உயர்வுக்கான நல்லதொரு சிந்தனை பிறக்கும், வழி பிறக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரம் அற்புதமான முறையில் செல்லும்.
இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக அமைகிறது. மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவான முன்னேற்றத்தை நோக்கி உறுதியாக செயல்படும் போது இரட்டிப்பு முன்னேற்றம் அமையும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். 2 மணிக்கு மேலே நவமி தொடங்கும். இரவு 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகமாக இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சிக்கனம் தேவை. அதே நேரத்தில் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். அது பயணங்களில் கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படாமல் திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. மற்றபடி நேரங்கள் விரயமாகாமல், பொருட்களை சேதாரமாக்காமல் முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றினால் நல்லதொரு முன்னேற்றம் அமையும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் நவமி தொடருது. இரவு 8 மணிக்கு மேலே 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நல்லதொரு சிந்தனை பிறக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நல்ல நல்ல உயர்வான பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்களும், பிறகு சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமும், உயர்வான பலன் வரக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் நிறைய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. காலையில் 9:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். நிதானம் தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வரக்கூடிய முன்னேற்றங்களை தக்க வைத்து கொள்ள முடியும். பொறுமையும் நிதானமும் தேவை. பிறகு காலையிலேயே 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:40 மேலே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை மதியம் 1:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கிறது. வேலையில் நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கிறது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பூமி யோகம் இருக்குது. வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பெருமைக்குரிய நாளாக அமையும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்கும். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு 2 மணிக்கு மேலே நவமி தொடங்கும். இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் அமையும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி. பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள்.
இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. சிக்கனம் தேவை, செலவு அதிகரிக்கும், வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. இல்லை என்றால் சில ஏமாற்றங்கள் வரலாம். பலவிதமான முயற்சி எடுக்கிற போது எது தேவையோ, எது முதல் முன்னேற்றத்துக்கு தேவையோ அதை சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றினால் நல்லது. மாணவர்கள் அதிக கவனம் தேவை. விளையாட்டு சிந்தனை அதிலிருந்து விடுபட்டு கால விரயங்கள் ஏற்படாமல் கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய நன்மதி பெறுவதற்காக நிறைய அலைச்சல் ஏற்படாமல், பொருள் சேதாரமாகாமல் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. அலுவலக பணியிலையும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செயலாற்றுவது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை நாள், செவ்வாய்க்கிழமை நாள், புதன்கிழமை நாள், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற வாரத்தில் வரக்கூடிய மத்தியம நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் காலையில் 9:40 வரைக்கும். திங்கக்கிழமை காலையில் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். காலையில் மீன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு, சந்திராஷ்டமம் தொடருது. எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய வைக்கலாம். கவலை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம். விரக்தி ஏற்படலாம், மன உளைச்சல் ஏற்படலாம். இதையெல்லாம் மீண்டு வருவதற்கு மனதில் உறுதியோடு தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல், கவலை இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை காலை திங்கட்கிழமை இந்த வாரத்தின் முதல் நாள் காலையில் அமைதியாக கடந்து வருவது நல்லது. பிறகு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:40 மேலே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை மதியம் 1:30 வரைக்கும் ஒரு மேசராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும், மனக்குழப்பம் அடையலாம். அதிலிருந்து மன உறுதியோடு தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்வதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அதை நிதானமாக கடைபிடித்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து விடாமுயற்சி செய்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மேலே அஷ்டமி தொடங்குது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்குது. அன்று இரவு 8 வரைக்குமே ரிஷபராசியில் சந்திரன் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கொஞ்சம் தடுமாற்றமோ தடைகள் இருந்த முயற்சிகள்லாம் வெற்றியாக மாறும். ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மனம் கவலைகள் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் வரக்கூடிய நாட்களாக அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாளாக நன்மை வருகிற நாட்களாக அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு, நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும்.
தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் நிறைய இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். வியாபாரம் நல்ல முறையில் வெற்றி பெறும். நல்ல புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் 9:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால இந்த வாரத்தினுடைய முதல் நாள் காலையிலேயே நல்லதொரு முன்னேற்றங்கள் பிறக்கும். நல்ல செய்திகள் வரும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதே நேரத்தில் 3ஆம் தேதி திங்கட்கிழமையே காலையில் 9:40 மேலே, பிறகு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அப்புறம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 வரைக்கும் இந்த நாட்களில் மேசராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது அது சந்திராஷ்டம நாட்களாக மாறுது. எதிர்மறை எண்ணங்களும் மனக்குழப்பங்கள் அடைய சூழ்நிலை அமையும். மன விரக்திகள் வரலாம். மன சோர்வுகள் உண்டாகலாம். ஆகவே நிறைய கவலைகள் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த நாட்களை அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. நிதானம் முக்கியம். மனக்குழப்பம் வேண்டாம். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மேலே அஷ்டமி தொடங்குது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 2 வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்குது. அன்று இரவு 8 வரைக்கும் ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். அதை நிதானமாக, எந்த இடையூறுகளும், தடைகளும், தாமதங்களும் ஏற்படாமல் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் அது முயற்சி கிடைக்காம போயிடுச்சு என்கின்ற அந்த டென்ஷன், படபடப்பெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி செய்கிற முயற்சி நாளைக்கு அது வெற்றியாக மாறிடுங்கிற நம்பிக்கை உணர்வோட தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் நாளைய வெற்றிக்கு அது பயனுள்ளதாக அமையும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி, பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. இந்த நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமையும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நல்லதொரு வெற்றியை அடையக்கூடிய நாட்களாக அமைகிறது. தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, நிறைய வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது, நன்மை வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு நல்லதொரு முன்னேற்றம் அமையக்கூடிய நாட்களாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றமும், அலுவலக பணியும் ரொம்பவும் சிறப்பாகவும், வியாபாரம் அற்புதமான முறையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது
பயனுள்ளதாக இருக்கும். காலையில் 9:40 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். உடல் உபாதைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். நல்லதொரு முன்னேற்றகரமான பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலேயே 9:40 மேலே 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மதியம் 1:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிகழும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு அதை வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமையும். பூமி யோகம் இருக்குது. வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல நன்மையும் வெற்றியையும் கொடுக்கும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மணிக்கு மேலே பிறகு 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு 2 மணிக்கு மேலே நவமி தொடருது. இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனம் கொஞ்சம் குழப்பமடைய வைக்கலாம். மன தெளிவும் தேவை. மன சோர்வு இல்லாமல் மன கவலைகள் இல்லாமல் கொஞ்சம் ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வேண்டாம். திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவை. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி இருக்கும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். வரக்கூடிய வாய்ப்புகள் தாமதமாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் டென்ஷன் அடையாமல் அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் நிறைய உயர்வு உண்டு. எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தால் அதற்கேற்ற ஒரு நன்மையும் பலன் கிடைக்கும். மற்றபடி டென்ஷன் படபடப்பு இல்லாமல் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றினால் புத்திசாலித்தனத்தால் பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி வளர்பிறை. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். காலையில் 9:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. ஆகவே மனக்கவலைகள் கொஞ்சம் தொடரும். மன சோர்வு இருக்கும். அதனால் மனக்கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் உற்சாகமாக இருப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:40 மேலே 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல
பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்குது. இந்த நாட்களில் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் சந்திர பகவான் ரிஷப ராசியில் இருப்பார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் பயணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். சுபகாரியங்கள் நடக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்களும் கவலைகளும் உண்டாகும். மனசோர்வு உண்டாகும். ஆகவே விரக்தியான நிலைக்கு தள்ளப்படாமல் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பொறுமையாக இருப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை தேவை. கல்வியில் கவனம் தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலக பணியில் நிதானமாக இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். காலையில் 9:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் இடையூறுகளும் ஏற்படும். சிறு சிறு தோல்விகள் வந்து போகலாம். அதை கண்டெல்லாம் மனக்குழப்பமடையாமல் விடாமுயற்சி, பொறுமையாக முயற்சித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பொறுமையும் நிதானமும் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு காலையில் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:40 மேலே 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனக்கவலைகள் வந்து போகும். மன சோர்வு உண்டாகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால் கவலைகளை தரக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றைய நிகழ்வுகளில் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டால் போதும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாமல், அதனுடைய பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மணிக்கு மேலே 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடருது. அன்று இரவு 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. நல்லதொரு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஒரு ஆறுதலும் கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய அரிய முயற்சியால், விடாமுயற்சியால், தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகனத்தில் செல்லும்போது நல்லதொரு முன்னேற்றம் அமையும்.
பயணங்கள் வெற்றி பெறும், பயனுள்ளதாக இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக அமையும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக அமையுது. வீட்டில் விசேஷம் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, வெற்றிகரமான சூழ்நிலை அமையும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாளில் திங்கக்கிழமை காலையில் 9:40 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போ மகர ராசிக்கு 3ஆம் வீடு, வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் காலையில் ஏற்படும். நல்ல செய்திகள் வரும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பெருமைக்குரிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். பூமி யோகம் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள் வெற்றி பெறக்கூடிய செய்திகள் அமையும். நல்ல நாட்களாக இந்த வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் அமையும். பிறகு 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் காலையில் 9:40 மேலே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், டென்ஷன் படபடப்பு இருக்கும், நிறைய இடையூறுகளும் தடைகள் தாமதங்கள் சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதை கண்டெல்லாம் குழப்பமடையாமல் முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சி கொண்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பூமி, நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமும் தேவை. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்குது. இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன சோர்வை உண்டாக்குவார், மன விரக்திகள் அடைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மன குழப்பமும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காம கொஞ்சம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்து கொண்டால் போதுமானது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து டென்ஷன் படபடுப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் மனதை இயல்பாக எளிதாக வைத்து கொள்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவை. மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அந்த நாட்களில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நாள் நவமி தொடருது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் பலவிதமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்து வெற்றி வாகை கூடிய சூழ்நிலையை அமைத்து தருவார். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் விடாமுயற்சியால் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எதிர்ப்புகளை விலக்கி பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமையும். மாணவர்கள் கல்வியில் மிகுந்த நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று உங்களுடைய விடாமுயற்சியால் அதை வெற்றியாக மாற்றுவீர்கள். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள்னு சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். காலையில் 9:40 வரைக்கும்.
மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். அமைதியும் நிதானமும் தேவை. சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியும் நிதானமாகவும் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் காலையில் 9:40 மேலே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 வரைக்கும். மேசராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வும் நல்லதொரு முன்னேற்றமும், நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாட்களாக அமையும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மேலே அஷ்டமி தொடங்குது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 2 மேலே 2 வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்குது. அன்று இரவு 8 வரைக்குமே ரிஷபராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படும். சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து சரி செய்து அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து அதை நிவர்த்தி செய்து அதிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மேலே, 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் உண்டாகலாம். மன விரக்திகள் வரலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்கலாம். ஆகவே மன சோர்வு வராமல், கவலைகள் வராமல், எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்காமல் இயல்பாக எளிதாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பல விதமான சிக்கல்களை சரி செய்து மன உறுதியோடு, மனம் நிதானத்தோடு அதை நன்மையுள்ள பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ள முடியும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அலுவலக பணியிலும் ரொம்பவும் கவனம் தேவை. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். காலையில் 9:40 வரைக்குமே மீன ராசியில், ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருப்பது நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். இந்த வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். உற்சாகத்தோடு துவங்கக்கூடிய நாட்களாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 9:40 மேலே காலையிலேயே, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பாக இருக்கும். மதியம் 1:30 வரைக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. ஆகவே குடும்ப வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளோடு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். அமைதியும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக இருந்து கடந்து செல்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் 1:30 மேலே, 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மேலே அஷ்டமி தொடங்குது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 2 வரைக்கும் அஷ்டமி இருக்கும். பிறகு நவமி தொடங்குது. இரவு 8 வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் ஈடேறும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். பிரயாணங்கள் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மேலே, பிறகு 8ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது.
9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள், இடையூறுகள், தாமதங்கள் ஏற்படும். சிறு சிறு தோல்விகள் வந்து போகும். அதையெல்லாம் உரிய காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து பொறுமையாக நிதானமாக அதை சரி செய்து கொள்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது திட்டமிட்டு சிந்தித்து பொறுமையாக நிதானமாக சென்று வருவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. அலுவலக பணியிலும் முக்கியமான சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்தை சரி செய்து அதை வெற்றியாக மாற்றுவதற்கு கொஞ்சம் அதிக உழைப்பு தேவைப்படும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவி தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வார ராசி பலனை அந்தந்த நாட்களுக்குரிய சிறப்பு அம்சங்களும் அந்தந்த நாள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.